இது இதுதான் அந்த சிம்மாசனம். இது எனக்கு உரிமையானது. ஆனால் ஜலால் இதில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்றான். முகலாய ராஜ்யத்தின் மகாராணி நீடோடி வாழ்க. மாண்புமிகு மகாராணி நீடோடி வாழ்க. நான் எதற்கு பதுங்கி இருந்தேனோ அது முடிந்து விட்டது. இது இரையை பார்த்து பாய வேண்டிய நேரம். பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா ரஹீம்? கிருஷ்ணனின் மாமா கம்சன் கிருஷ்ணனை கொல்ல நினைத்தார். அவர் கிருஷ்ணனுடைய தாய் தந்தையரான வாசுதேவரையும் தேவகியையும் பாதாள சிறையில் தள்ளி அடைத்து விட்டார். ஒரு நாள் அனைவரும் உறங்கும் பொழுது சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டன. உண்மையாகவா? இரும்பு கதவுகள் தானாக திறந்து கொண்டனவா? ஆம். கடும் மழையில் யமுனா நதியை கடந்து வாசுதேவர் நந்தர் வீட்டை அடைந்தார். அங்கே கிருஷ்ணனை ஒப்படைத்துவிட்டு அவருடைய மகளை எடுத்து வந்தார். இவ்வாறுதான் தாய் தேவகியிடமிருந்து கிருஷ்ண பகவான் இவ்வாறுதான் தாய் யசோதா அவர்களிடம் சென்று விட்டார். அவருக்கு நினைவு திரும்பியவுடன் தன் அருகில் இருந்த சிறிய கிருஷ்ணனை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தந்தை நந்தருடைய மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இந்த நந்தர் என்பவர் யார்? அவர் கிருஷ்ணனுடைய வளர்ப்பு தந்தையாவார். தாய் யசோதாவின் கணவர். அதாவது தங்கள் கணவர் போல. வணக்கம் ஷேன்ஷா. கூறுங்கள். நந்தர் அவர்கள் யசோதாவின் கணவர் ஆவார். அதே போல் தானே ஷஹின்ஷா தங்களுக்கு கணவர் ஆவார். பதில் கூறுங்கள் ஜோதா பேகம். ரஹீம், நீங்கள் ஷேன்ஷா அவர்களை வணங்கவில்லையே? சலாம் ஷஹின்ஷா. ஆதாப் குட்டி இளவரசரே. நீங்கள் இன்னும் பதிலளிக்கவில்லையே சின்னம்மா? ஆம், அப்படித்தான். சரி, இங்கிருந்து செல்லுங்கள். சரி, செல்கிறேன். ஆனால் தங்களுக்கு எப்போது குட்டி கிருஷ்ணன் பிறப்பான் என்று கூறுங்கள். எனக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன் வேண்டும்.